Hello viewers, welcome to 𝗧𝗵𝗶. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா how to create Microsoft form. Microsoft form வந்து கிரியேட் பண்றது எப்படி அத பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே எல்லாரும் Google form வந்து கிரியேட் பண்ணிருப்போம். Google form கிரியேட் பண்றது ரொம்ப சிம்பிள். Microsoft form மூலமா எப்படி நம்ம வந்து ஒரு ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்றது? Microsoft formல அக்கவுண்ட் நம்ம ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணிருக்கணும். சோ இந்த இதுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜர் அத தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். உங்களோட லேப்டாப் அல்லது பிசியில் கூகுள் சர்ச் வாங்க. கூகுள் சர்ச்சில் மைக்ரோசாஃப்ட் லாகின் டைப் பண்ணுங்க. மைக்ரோசாஃப்ட் லாகின் நம்ம டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் லிங்க் வருது இல்லையா, இது வந்து மைக்ரோசாஃப்ட்டுடைய லிங்க்கு. நம்ம மைக்ரோசாஃப்ட் லாகின் லிங்க் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன் மைக்ரோசாஃப்ட் லாகினை. ஸோ நம்ம இங்கே கிளிக் பண்ண உடனே லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சைன்இன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எங்கள் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இப்போ என்னை பொறுத்தவரை அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு டேரெக்டாகவே நான் என்ன பண்ணியிருப்பேன், பாஸ்வேர்டு வந்து நான் சேவ் பண்ணதுனால டேரெக்டாக லாகின் ஆகி உள்ளே போயிடும். உங்களுக்கு வந்து இப்போ நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களோட ஃபோன் நம்பர் அல்லது உங்களோட மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ண உடனே அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லும். பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண உடனே உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து கீ அனுப்புவான், அந்த செக்யூரிட்டி கீ. நீங்கள் அதை டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பான். ஒரு இமேஜ் 6 இமேஜ் 4 to 6 இமேஜ் என்ன பண்ணணும், நீங்கள் ரொட்டேஷன் பண்ணணும். ரொட்டேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இதான் அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணவுடனே இந்த மாதிரி காமிக்கும். இதில் இந்த ஆப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஸை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காமிக்கும், லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த இதில் ஆல் ஆப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4வது இடத்துல இருக்கும். எல்லாருக்குமே இதே மாதிரி இருக்கும். எப்படி கூகுள் டிரைவ் இருக்கோ அதே மாதிரி இங்கே ஒன் டிரைவ்னு ஒன்று உண்டு. கூகுள் டிரைவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்தவரை ஒன் டிரைவ்னு உண்டு. மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்தவரை இங்கே எக்ஸல் இருக்கும். இங்கே என்ன இருக்கும், பவர் பாயிண்ட் உண்டு, எம்எஸ் வேர்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்கே இருக்குது. இதில் நம்ம ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, இன்னைக்கு அதை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து ஃபார்ம்ஸ் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்ம ஃபார்ம்ஸுங்கிறத நம்ம கிளிக் பண்ண உடனே ஜஸ்ட் என்ன பண்ணணும், ஏற்கனவே நம்ம என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ இதெல்லாம் காமிக்கும். இது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஃபார்ம்ஸு. இப்போ ஃபார்ம்ஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புதுசாக ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபார்ம் நீங்கள் என்ன பர்பஸ்க்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு கிரியேட் பண்ணுறீங்கன்னா நியூ ஃபார்ம் கொடுங்க. ஒரு குயிஸ் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறீங்க, ஒரு குயிஸ் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா நியூ குயிஸுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபார்ம் வந்து நான் கிளிக் பண்ணி காமிக்கேன் உங்களுக்கு நியூ ஃபார்மில் வந்து கிளிக் பண்ணிப்பாங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து ஃபார்ம் வந்து அன்டைட்டில்டு ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்மோட டைட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த ஃபார்முக்கு என்ன டைட்டில் கொடுக்குறீங்க, என்ன பர்பஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொடுக்குறீங்களோ அந்த ஃபார்முக்கு டைட்டில் கொடுத்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செமினார், ஒர்க் ஷாப், வெபினார், இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் இந்த ஃபார்மை யூஸ் பண்ணுவீங்க. அவங்களோட நேம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் நியூன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் கொஷின் வந்து என்ன கேட்க போகிறீங்க, இந்த கொஷின் வந்து டெக்ஸ்ட்டாக இருக்க போதா அல்லது சாய்ஸா, மல்டிபிள் சாய்ஸா. அப்போ கொஷின் எடுத்தோடனே நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே வந்து மெயில் அட்ரஸ் கேட்போம். இமெயில் அட்ரஸ். இப்போ இமெயில் அட்ரஸ் இருக்கும், இமெயில் அட்ரஸில் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, டெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நீங்கள் நேம் ஆஃப் த கேண்டிடேட் அல்லது யார்கிட்ட நேம் வாங்க போகிறீங்களோ அந்த நேம் கேட்பீங்க. நேம், அவங்க ஆன்சர் எப்பயுமே நேம் எப்படி இருக்கும், ஷார்ட் ஆன்சராக இருக்கும். லாங் ஆன்சராக இருந்தால் நான் லாங் ஆன்சர் கொடுத்துக்கலாம். இங்கே அடுத்து கொடுத்தோம் அப்படின்னா கம்பல்சரியாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும். இப்போ அடுத்த கேள்வி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ப்ளஸ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இதை காப்பி கொடுத்தோம்னா அடுத்த கேள்வி 2வது வரும், இதே இதில் வரும். இப்போ நேம் கொடுத்துட்டீங்க, இங்கே டெஸ்டினேஷன், நேம் டெஸ்டினேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரெக்கையரில் தான் இருக்கும். அடுத்து வேறு என்ன கேட்பீங்க, கான்டாக்ட் நம்பர் கேட்பீங்க இல்லையா, கான்டாக்ட் நம்பர் இல்லை காலேஜ் நேம் கேட்கலாம். இப்போ காலேஜ் நேம் காப்பி கொடுத்தீங்கன்னா அடுத்தது கொஸ்டின் நம்ம கொடுக்கலாம், காலேஜ் நேம் அல்லது நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் நேம்.
இன்ஸ்டிடியூஷன் நேம். தென் அதுக்கப்புறம் வேறு என்ன நம்ம கேட்போம், வேறு என்ன நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவோம். நேம் கொடுத்தாச்சு, கான்டாக்ட் நம்பர் வாங்குவோம் இல்லையா, இப்போ கான்டாக்ட் நம்பர் நம்ம ஆடு கொடுத்து இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டும் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். கொடுத்தா அடுத்த கொஸ்டின் வரும், இங்கே கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம். கான்டாக்ட் நம்பர் கொடுத்தோம்னா கான்டாக்ட் நம்பர் கேட்கும். ஸோ நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறது எல்லாமே எப்படி கூகுள் ஃபார்மில் ஆட்டோ சேவ் ஆகுதோ அதே மாதிரியே இங்கேயும் ஆட்டோ சேவ் ஆகும். அந்த சேவுங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஆட்டோ சேவ் ஆகும். இங்கே நம்ம கொடுத்த உடனே வேறு என்ன டீட்டெயில்ஸ் வாங்குவோம் அப்படின்னா, இது யார் கொஸ்டினை வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அவங்க ஜெண்டர் எந்த ஜெண்டர், மேலா ஃபிமேலா, இதெல்லாம் நம்ம கேட்போம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சாய்ஸில் தான் இருக்கும். அப்போ சாய்ஸை தான் நம்ம சூஸ் பண்ணணும். சாய்ஸ், ஜெண்டர், என்ன நேச்சர் ஆஃப் கொஸ்டின் கேட்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இங்கே மாற்றணும். மேல், ஃபீமேல், ஓகே. இந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ இது வாங்கிட்டோம். வேறு ஏதாவது நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம இது பண்ணலாம். இல்லை இது வந்து நீங்கள் வேறு ஏதாவது நம்ம டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்குன்னா அந்த கொஷின்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். இதே ஒரு ஃபீட்பேக் மாதிரி ஏதாவது கலெக்ட் பண்ணுறீங்க, டேட்டா பர்த் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா டேட்டா பர்த் கொடுக்கலாம். இல்லை ஃபீட்பேக் ஏதாவது கலெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா அங்கே ஃபீட்பேக் அண்ட் சஜஷன், ஏதாவது ஃபீட்பேக் வாங்குறீங்க, ஃபீட்பேக் இங்கே என்ன கொடுக்கலாம், ஸ்டார் ரேட்டிங் மாதிரி இருந்ததுன்னா ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். 10 ஸ்டார் வரையும் இருக்கும். சிலர் வந்து 5 ஸ்டார் மட்டும் போதும்பாங்க. இப்போ 5 ஸ்டார்னா 5 ஸ்டார் மாதிரி வச்சுக்கலாம். 5 ஸ்டாருக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுக்குறாங்க, ஸ்டார் சிம்பிள் போது நம்பர் இருந்ததுன்னா நம்பரை காமிக்கலாம். ரேட்டிங்ஸ் 10 மார்க்கு, 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்க, நம்ம அதை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட கொஷின்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறீங்கன்னா இந்த இதை சாய்ஸை நீங்கள் ரேட்டிங்கை வந்து சூஸ் பண்ணலாம். டேட்டா பர்த்து இல்லை வேறு ஏதாவது டேட் சம்மந்தமாக சில இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்க கொஷின்ஸ்னால் இந்த டேட்டுங்கிற ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணலாம் தேவைப்பட்டா. ஸோ இதான் அதாவது மைக்ரோசாஃப்ட் ஃபார்மில் வந்து ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு. சரியா? இப்போ இதே இது வந்து இந்த ஃபார்மை வந்து எப்படி நம்ம வந்து லிங்க் ஜெனரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது பப்ளிக் எப்படி வியூ ஆகுதுன்னா இந்த ப்ரீவியூன்னு இருக்கு இல்லையா, அந்த ப்ரீவியூன்னு கொடுத்தோம்னா பப்ளிக் வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இது வந்து எல்லாருமே ஓப்பன் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம் வந்து எல்லாருமே எனி1 கேன் வியூ, எல்லாருமே அக்சஸ் பண்ணிக்கலாம். யாருனாலும் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம் இந்த ஃபார்மை. இதில் சென்டுன்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த சென்டுங்கிற ஆப்ஷனில் லிங்க்கை நம்ம ஜெனரேட் பண்ணோம்னா இதில் இருந்தால் எடுக்கலாம். இது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஷார்ட் அண்ட் யூஆர்எல் கொடுத்தோம்னா லிங்க்கை ஜெனரேட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்பில் இங்கே மினிமைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஓப்பன் பண்ணலாம். உங்கள் வாட்ஸ்அப் இங்கே இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த லிங்க்கை யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் மெயில் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமெயில் இருக்குது, இமெயில் மூலமாக அனுப்பிக்கலாம். இதில் இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா QR கோடுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த QR கோடுங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த QR கோடை ஷேர் பண்ணணும்னா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அதன் மூலமாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து என்னைக்கு டேட்டில் இந்த ஃபார்ம் ஓப்பனில் இருக்கணும், என்னைக்கு டேட்டில் இருந்து என்னைக்கு க்ளோஸ் ஆகும், ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம டேட்டு என்னைக்கு டேட் ஸ்டார்ட் பண்ணி என்னைக்கு டேட்டில் க்ளோஸ் பண்ணுறோம், இந்த ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் இது எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சஃபில் ஆகணும்னா சஃபில் பண்ணிக்கலாம். இமெயில் நோட்டிஃபிகேஷன்னா நீங்கள் இங்கேயே டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கஸ்டமைஸ் தேங்க்யூ மெசேஜ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு தேங்க்யூ மெசேஜ் பண்ணுறது நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ இங்கே கொடுத்துக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து செட்டிங்ஸில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணுறது சிம்பிள். சரியா? இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு வந்து லிங்க் எப்படி இருக்குன்னா சென்டுங்கிற ஆப்ஷனில் நம்ம போனோம்னா அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்குரிய லிங்க் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து எம்பெடட் பண்ணுறதுக்கும் லிங்க் இருக்குது. சரியா? இதை நம்ம வந்து ஒரு குயிஸாக நம்ம வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ண போகிறீங்க, குயிஸ் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் குயிஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம போகும்போது ஒரு காமிச்சது குயிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், நியூ குயிஸ். நம்ம நீங்கள் குயிஸாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும், குயிஸை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்போ நீங்கள் அதுக்குரிய பேஜில் தான் நீங்கள் போகணும். இப்போ நீங்கள் குயிஸுங்கிறதுனா அந்த இதில் நீங்கள் குயிஸ் வைக்கிற போகிறீங்க. அன்டைட்டில்டு இருக்கா, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வந்து இங்கே குயிஸ் வைக்க போகிறீங்களோ இங்கே அந்த சப்ஜெக்ட் நேம் இங்கே என்ன பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? இப்போ நான் இங்கே வந்து ஒரு சப்ஜெக்ட் நேமை மென்ஷன் பண்ணுறேன். கார்பரேட் அக்கௌண்டிங். கார்பரேட் அக்கௌண்டிங் நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சப்ஜெக்டை பற்றி நான் இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நான் குயிஸ் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் எப்பயும் போல் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து நேமு இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கணும் எப்பயுமே. இதில் என்ன பண்ணணும், எடுத்தோன்னே நம்ம குயிஸ் கொடுக்க முடியாது. இங்கே ஸ்டூடெண்ட்டோட நேமு, அவன் என்ன கிளாஸு, அவனோட என்ன செக்ஷன், இது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். எப்படி நம்ம ஃபார்மில் ரெடி பண்ணுறது சொன்னோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு, சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்குறீங்க. இப்போ நான் வந்து கொஸ்டின் நம்பர் 1 நான் டைப் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த குயிஸுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் அதில் நியூ குயிஸ் எடுத்தால் தான் இந்த பாயிண்ட்டு, இந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க்கு. இப்போ சப்போஸ் இந்த கொஸ்டினுக்கு ஒரு 5 பாயிண்ட்னா 5 பாயிண்ட்ஸ்னா 5 பாயிண்ட்ஸ் இங்கே நான் மென்ஷன் பண்ணிடலாம். அதே மாதிரி இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னது, இந்த மாதிரி கேட்குதா. இப்போ இந்த 2 ஆன்சர் இருக்குது. பொதுவாக ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு 4 சாய்ஸ் இருக்கும். இந்த 4 சாய்ஸில் 3வது கொஸ்டின் தான் ஆன்சர் கரெக்டு. ஜஸ்ட் நான் என்ன பண்ண போதும், இந்த இடத்துல ஒரு டிக் அடிச்சுக்கணும், கரெக்ட் ஆன்சர். அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு இதுலையுமே நம்ம என்ன பண்ணணும், இந்த 3வது ஆப்ஷனை வந்து கரெக்டாக எழுதினாங்கன்னா 5 பாயிண்ட் கொடுங்க. அதுவாகவே என்ன பண்ணணும், மார்க் வந்து அவனுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்கோர் எடுத்துருக்காங்கிறது டிஸ்பிளே ஆகும். சரியா? சரி, இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு இந்த ஆப்ஷன். அதே கொஷின்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், லாங் டெக்ஸ்ட்டாக இருக்குது, பெரும்பாலும் இதை நம்ம யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சில பேர் எழுதுறத என்ன ஆகும், வேரியேஷன் ஆகும். சிலர் வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேட்டர் போடுவாங்க, சில இது பண்ணுவான், சில பேர் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவான். ஸோ அதனால் பெரும்பாலும் மல்டிபிள் சாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மல்டிபிள் சாய்ஸ் வச்சிங்க அப்படின்னா இந்த கொஷினில் பாருங்கள், நீங்கள் பாயிண்ட்ஸ் இங்கே ஸ்கோர் பண்ணணும், இங்கே எவ்வளோ போட்டிருக்கீங்கிறத மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல எந்த கொஷின் கரெக்டோ அந்த கரெக்டான கொஷின் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு ஒரு டிக், ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணணும், கரெக்ட் ஆன்சர்னு கொடுத்துட்டா போதும், அதுக்கு மென்ஷன் ஆகிடும். சரியா? இதில் எப்படி நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி லிங்க் எடுத்தோமோ அதே மாதிரி தான் இதில் லிங்க் ஜெனரேட் பண்ணுறது. அந்த சென்ட் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா அந்த லிங்க் காமிக்கும். அந்த லிங்க் வந்து ஷார்டன் பண்ணிக்கலாம். ஷார்டன் பண்ணிங்கன்னா அந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயிலையோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை கியூஆர் கோடு மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க, கியூஆர் கோடு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கியூஆர் கோடு வந்து எனேபிள் ஆகும். நீங்கள் கியூஆர் கோடு மூலமாகவும் நீங்கள் அதை உங்களோட ஃபார்ம் வந்து உங்களோட குவிஸ் ஃபார்மை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட். இப்போ ஆல்ரெடி நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க ஃபார்ம் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த இதில் ஏற்கனவே நம்ம வந்து குவிஸுக்குன்னு சில இது வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். ஸோ அந்த இதில் நம்ம பாருங்கள். எப்படி கூகுள் ஃபார்மில் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது எல்லாமே ஆட்டோ சேவ் ஆகுதோ, இங்கேயும் அதே மாதிரி என்ன ஆகும், நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஆட்டோ சேவ் ஆகும். உங்களோட மைக்ரோசாஃப்டோட அக்கௌண்ட்லேயே எல்லாம் என்ன ஆகும், சேவஸ் ஆகும். சார், நான் மறுபடியும் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்ம்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணேன், அதை தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபார்ம் இது வந்து குயிஸ்க்குரிய ஃபார்ம். இது ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணது குயிஸுக்காக. இப்போ அந்த ஃபார்ம் தான் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதான் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணது. இதை வந்து எப்படி ப்ரீவியூ ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு லேப்டாப் பிசியில் இந்த மாதிரி ப்ரீவியூ ஆகும். இதே மொபைல் ஃபோனில் இந்த மாதிரி காமிக்கும், ப்ரீவியூ ஆகும். சரியா? இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நேம் வித் கேபிட்டல் லெட்டர்ஸ், ரெஜிஸ்டர் நம்பர், அதே மாதிரி என்ன செக்ஷனு, இங்கே வந்து குட்வில், இங்கே கொஷின்ஸ்லாம் நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன கொஷின்ஸோ அதுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர்லாம் கொண்டு வந்திருக்கோம். என்ன கொஸ்டின், என்ன ஆன்சர் கரெக்டு கொஷினுக்கு, இது எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்கே இது ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்டாக ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். இதுக்கு லிங்க் எப்படி ஜெனரேட் பண்ணியிருப்போம்னா எப்பயும் போல தான், இந்த லிங்க் வந்து இதில் தான் ஜெனரேட் பண்ணியிருப்போம். இதுதான்.
ஸோ நீங்கள் இதை எல்லாமே ஜெனரேட் பண்ண உடனே இந்த ரெஸ்பான்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் யார் யாரெல்லாம் ரெஸ்பான்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சஸில் பண்ணிடலாம். ஆவரேஜாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எல்லாரும் ஸ்கோர் பார்த்துக்கலாம். இங்கே பொறுத்த உடனே இந்த எக்ஸல் இருக்கா, யார் யாரெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்களோ இது எக்ஸல் ஷீட்டில் ஓப்பன் ஆகும். எப்படி அங்கே கூகுள் ஷீட்டில் ஓப்பன் ஆகுதோ இங்கே அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸல் ஷீட்டில் இங்கே வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து நம்ம யாருக்கும் நான் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலை, அதனால் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அதனால் நம்ம இதை ஓப்பன் பண்ண முடியல. ஒருவேளை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் ஆகும். உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து அடிஷ்னலாக நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. தென் கம்பேர் தென் கூகுள் ஃபார்மில் நம்ம க்ரியேட் பண்ணும்போது இந்த கியூஆர் கோடெல்லாம் நமக்கு எனேபிள் ஆகாது. இதில் கியூஆர் கோடெலாம் எனேபிள் ஆகுது. நம்ம வந்து லிங்க் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கியூஆர் கோட் மூலமாக ஸ்கேன் பண்ண உடனே இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஓகே, தேங்க்யூ. உங்களோட மொபைலில் இது வந்து எப்படி வந்து வியூ ஆகுது மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம் வந்து நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் நான் என்ன பண்ணுறேன், அந்த லிங்க் இருக்கு இல்லையா, அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில். என்னோடய வாட்ஸ்அப்பில் நான் மூலமாக ஓப்பன் பண்ணுறேன். என்ன ஆகும், எனக்கு வந்து நேமு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குது. ஸோ நான் டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்துட்டு அப்படின்னா நீங்கள் அடுத்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக வியூ ஆகும். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து காமிக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் கொஷின்ஸை கொடுத்துட்டீங்க, இங்கே ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க எல்லாமே காமிக்கும். ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்களா ஸ்கோர் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 0.5 கொடுத்துருக்கேன். உங்களோட விருப்பம், ஒவ்வொரு கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ நாளும் ஸ்கோர் பண்ண கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கடைசி நம்ம என்ன பண்ணலாம், சப்மிட் பண்ணால் தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் சப்மிட்டட். நம்ம ரிசல்ட்டை பார்க்கணும், இதிலே ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேங்கிறது காமிக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். மொபைல் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த இதுக்குனாலும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். நமக்கு வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகே இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.